இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரு? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். நம்முடைய பாவத்தை நீக்கி மன்னிப்பை கொடுக்கும்படியாக வந்தார். அதை குறித்து தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அதுதான் குட் நியூஸ். அந்த குட் நியூஸை தான் சொல்லப்படுகிறது ஒழிய இங்கே மதமாற்றம் நடக்கவில்லை. அப்படி என்றால் என்னது நடக்கிறது? மனமாற்றம் நடக்கிறது. நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் தான் இயேசு கிறிஸ்துவால். நானும் தவறான வழியில் இருந்து இயேசு கிறிஸ்துவால் விடுவிக்கப்பட்டவன் தான். நான் மதம் மாறவில்லையே, நான் என்னுடைய மனம் மாறி இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இது மதம் அல்ல. இது என்னது? ஒரு உறவு. தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு உறவு. அந்த உறவு எப்படி இருந்தது? முதலாவது தடைபட்டு இருந்தது. பாவத்தினால், சாபத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால் தேவனுக்கும் எனக்கும் இடையே இருந்த உறவு தடைபட்டு இருந்தது. அந்த தடையை உடைக்கும்படிதான் தேவனே மாம்சத்தில் வந்து சிலுவையில் தன்னை பலி கொடுத்து அவர் அந்த தடையை தகர்த்தெறிந்தார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசித்தேன். அதனால் நான் மனம் மாறினேன் ஒழிய நான் மதம் மாறவில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதத்தை பரப்புவதற்காக வந்ததல்ல. அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்க வந்தது. ஆதாம் மூலம் இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது. அந்த பாவம் என்கிற தடை தேவனுக்கும் நமக்கும் தடையாக வந்தது. அந்த தடையை உடைக்கும்படிதான் தேவன் மாம்சத்தில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உறவு ஒழிய மதம் அல்ல. மதத்துக்குள்ள என்ன இருக்குது? கீழ் ஜாதி, மேல் ஜாதி, நிறைய சண்டைகள், பொறாமைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள என்னது இல்ல? மேல் ஜாதி கிடையாது, கீழ் ஜாதி கிடையாது. கிறிஸ்துக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே சரீரம் உடையவராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள்.